Good morning, God bless you, dear children. Class 5, Term 2, Social Science, Unit 3, Continents of the World. So, in this video, we are going to learn about Unit 3, Continents of the World. So, first learning objectives describe the key features of each continent. Describe the key features of each continent. Next, describe some countries in each continent. Describe some countries in each continent. First, introduction, children. We will see the introduction. Where do we live? You know, where do we live? Yes, we all live on the earth. We all live on the earth. Earth is our home. Earth is our home. So, one place of our home. So, the total land on the earth is formed of 7 continents of various sizes. You see the picture? Yes. So, each of the continent. So, formed 7 continents of various sizes. Some are connected to each other while others are not. Each continent has a different number of countries. Each continent has a different number of countries. The 7 continents of the world are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Children, already we learnt in the 7 continent of the world. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு we all live on the earth. நம்ம எல்லோரும் எங்கே வாழ்கிறோம்? எர்த்தில். ஸோ எர்த் இஸ் ஆர் ஹோம். நம்முடைய வீடு எதுனா எர்த்து தான். ஸோ த டோட்டல் லேண்ட் ஆஃப் த எர்த் இஸ் ஃபார்ம்டு 7 காண்டினென்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ். ஸோ இது இப்போ பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காண்டினென்ட். இது வேரியஸ் சைஸஸில் இருக்கும். நாட் ஃபார் ஈச் சேமாக இல்லாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வெவ்வேறு சைஸஸ்லேயும் இருக்குது. ஸோ சம் ஆர் த காண்டினென்ட் ஒன்லி ஒன் ஆர் நாட். ஈச் காண்டினென்ட் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ ஒவ்வொன்றுலேயும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ காண்டினென்ட் அப்படிங்கும்போது ஒரு பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும். 1 or 2 கண்ட்ரீஸில் மோர் தென் 1 or 2 காண்டினென்ட்டில் மோர் தென் கண்ட்ரீஸ் அங்கே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது தான் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஏஷியா. ஸோ ஏஷியா காண்டினென்ட் இந்த க்ரீன் இன் கலர் ஏஷியா. ஆஃப்ரிக்கா, வேர் இஸ் இட் ஆஃப்ரிக்கா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் ஆஃப்ரிக்கா அண்ட் தென் லெஃப்ட் சைட் South America, North America. Next, what? Europe, Antarctica, Australia. ஸோ கீழே ஐஸ் காண்டினெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் அண்டார்டிகா. ஓகே. ஸோ இந்த 7 காண்டினெண்ட் டு ஃபார்ம் ஆர் எர்த். ஸோ இந்த பூமியில் மற்ற பகுதிகள் எல்லாமே வாட்டராகவும் இந்த 7 காண்டினென்ட் மட்டும் லேண்ட் ஃபார்மாகவும் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸ்லேயும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏஷியா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காண்டினென்ட் வி வில் லேர்ன் ஏஷியா. ஏஷியா இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ் அண்ட் பாப்புலேஷன். Asia is the continent. Asia is the world's largest continent in size and population. So in the continent in large in size. Okay, large in size in other continent. So அதாவது மற்ற காண்டினெண்ட்டை விட அதாவது பெரிய அளவுலேயும் இருக்குது, பாப்புலேஷன் லெவலையும் அதிகமாக இருக்காங்க. The world's 2 most populous countries, China and India, are in Asia. So the world more 2 popular countries present in the Asia continent
one of the in our country India and China. So in the two countries to formed in the Asia continent. Okay wow. So Asia has the highest point on earth. So Asia only highest point part of the earth. Okay wow. So அதனுடைய பாயிண்ட் அளவு தான் அதிகமாக இருக்குது earthல. The peak of Mount Everest, which is in the Himalayas. So the peak of Mount Everest, which is in the Himalayas. So ஹிமாலயோடைய அந்த மலைப்பகுதி எங்கே இருக்குது? மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேவா, ஹிமாலயாவில் இருக்குது. ஏஷியா இஸ் த birth of great Asian civilizations. அதாவது நம்முடைய பண்டைய கால நாகரிகம் பிறந்த இடம் எங்கே அப்படின்னா ஏஷியா தான். ஸோ ஏஷியா இஸ் த birth of great Asian civilization. பண்டைய கால நாகரிகம் பிறந்த இடமா ஏசியாவை சொல்கிறாங்க. இந்த இடம் இந்து சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அண்ட் மெசொப்பொட்டாமியன் சிவிலைசேஷன். மெசொப்பொட்டாமியன், ஓகே, MESO, மெசோஃபோ, POPO, மெசொப்பொட்டாமியன், TAMIAN, மெசொப்பொட்டாமியன் civilization. Indus civilization, Chinese civilization and Mesopotamian civilization. So 3 types of civilization to present in the Asia continent. So the Asia continent birth of Asian civilization. Okay va? The Great Wall of China is the man-made structure that can be from space. The Great Wall of China is the man-made structure that can be seen from space. So you see the picture. So in this picture, the Great Wall of China. So it is one of the 7 wonders of the world. So 7 wonders la one of the place Asia continent to present in the China's wall. So Great Wall of China. So இது வந்து ஏஷியா கான்டினென்ட்டில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது மேன்மேட் ஸ்ட்ரக்சர் தான். இது மனிதர்களால் கட்டப்பட்டது தான் இந்த மேன்மேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரேட் வால் ஆஃப் சைனா. ஸோ லெட் அஸ் நோ சில்ட்ரன், thousands of years ago, the 7 continents of the world were joined together as a single huge landmass called Pangaea, PANGAEA, Pangaea. So huge landmass called Pangaea, but it slowly broke apart, separated as 7 continents. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னால் இந்த 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி ஜாயிண்ட் ஆகுனா சிங்கிள் ஹியூஜ் லேண்ட் மாஸில் தான் ஜாயிண்ட் ஆனது. அதுக்கு பெயர் தான் பேன்கே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ஸ்லோலி ப்ரோக் அப்பார்ட் செப்பரேட்டட் அஸ் 7 கான்டினென்ட்டு. ஸோ ஒன்றா இருந்தது எல்லாமே அதுக்கப்புறம் தனியாக டிவைட் ஆகிட்டாங்க. ஓகேவா. ஸோ some other countries in Asian continent or some other countries in Asian continent. ஸோ நம்முடைய ஏஷியன் கான்டினென்ட்டில் some other countries இருக்காங்க. not only for China and India and other countries. What are the countries? Japan, Singapore, Malaysia, Saudi Arabia, Sri Lanka, Nepal, Pakistan, Maldives, Philippines, Afghanistan, Thailand and Indonesia. So all these countries are located in the Asian continent. Now let us learn more about our country, which is a part of Asia. So in the more than countries-ல நம்முடைய countries part of நம்முடைய country-யை மட்டும் பற்றி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ we will see the in our country India part of Asia. India which is the part of Asia. ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு இந்தியா. India is our country. India is our country. India is known as the land of unity in diversity, as people from different religions, languages, cultures live united.
ஸோ நம்முடைய கண்ட்ரி இந்தியாவில் நம்முடைய மெயின் பார்ட் என்ன அப்படின்னா யூனிட்டி. ஸோ மெயின்டைன் த யூனிட்டி இன் டிவர்சிட்டி. ஸோ நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது தான் நம்முடைய பலமே. ஓகேவா? ஸோ இன் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ், லாங்குவேஜஸ். ரிலீஜன் மீன் மதம், லாங்குவேஜ்னால் நம்முடைய மொழி, கல்ச்சர்னால் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு லைவ் யுனைட்டடாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்தியா ஹேஸ் 29 states and 7 union territories. So in our country had 29 states and 7 union territories. Okay வா? So 7 union territories இங்கே இருக்குது. New Delhi is the capital of India. So in our country capital place New Delhi. Okay வா? So India has several historical monuments. ஸோ நம்முடைய இந்தியாவில் செவரல் ஹிஸ்டாரிக்கல் monuments எல்லாம் இருக்குது. ஸோ தாஜ்மஹால் இஸ் ஒன் சச் monument. So 7 wonders of the world, Taj Mahal is one of the monument. Okay va? So it is situated in Agra on the banks of river Yamuna. So in the Taj Mahal is situated in the river யமுனா பேங்க்ஸ் ஆஃப் யமுனா. ஓகேவா? ஸோ யமுனா நதிக்கரையில் தான் தாஜ்மஹால் இருக்குது. எங்கன்னா ஆக்ராங்கிற இடத்துல யமுனா நதிக்கரை ஓரத்தில் இருக்குது. பேங்க் ஆஃப் ரிவர் யமுனா. தாஜ்மஹால் இஸ் பில்ட் கம்ப்ளீட்லி யூஸிங் ஒயிட் மார்பிள் ஸ்டோன்ஸ். ஸோ தாஜ்மஹால் பில்ட்டு கம்ப்ளீட்லி யூஸிங் ஒயிட் மார்பிள் ஸ்டோன். ஸோ ஒயிட் மார்பிளால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் தாஜ்மஹால். திஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் monument is recognized as one of the 7 wonders of the world. So in this Taj Mahal is the one of the 7 wonders of the world. So it is very beautiful monument. So it is recognized as one of the 7 wonders of the world. ஸோ தாஜ்மஹால் ஒரு மிக அழகான ஒரு நினைவு சின்னம். இது 7 wonders of the worldல இடம்பெற்றிருக்கு. This is the 7 wonders of the world. First picture, the Great Wall, China. The Great Wall, China. Second one, Roman Colosseum, Italy. Third, the Taj Mahal, India. Fourth one, Machu Picchu, Peru. So Machu Picchu. Next, Christ Redeemer, Brazil. Next one, Chichen Itza, Mexico. Next, Petra, Jordan. So these 7 pictures are called 7 wonders of the world. Okay, my children. In our country, India had some more historic monuments. So in India, include India Gate in Delhi. First one, you see the picture, children. India include India Gate in Delhi. Sanchi Stupa near Bhopal. Gateway of India in Mumbai. St. George Fort and Gangai Konda Cholapuram in Tamil Nadu. So these are the in our India historical monuments. Okay, sorry, clear the India and our country India historical monuments. Okay, sorry, clear the India, children. Next, Africa. Africa is the second largest continent of the 7 continents in the world. So what are the 7 wonders of the world, children? Taj Mahal, Sanchi Stupa, Gangai Konda Cholapuram, St. George Fort
in our country wonders. ஓகேவா? ஸோ monuments, beautiful monuments of our country, தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபா, கங்கை கொண்ட சோழபுரம், சர் ஜார்ஜ் ஃபோர்ட், கேட்வே ஆஃப் இந்தியா, இந்தியா கேட். ஸோ இது எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொனுமெண்ட்ஸு. சம் அதர் ஹிஸ்டாரிக் மொனுமெண்ட்ஸ் இன் இந்தியா இன்க்ளூட் இந்தியா கேட் இன் டெல்லி, இந்தியா கேட் இன் டெல்லி, சாஞ்சி ஸ்தூபா நியர் போபால், சாஞ்சி ஸ்தூபா நியர் போபால், கேட்வே ஆஃப் இந்தியா இன் மும்பை, கேட்வே ஆஃப் இந்தியா. ஸோ நம்முடைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய கேட்வே எங்கே இருக்குன்னா மும்பையில். சர் ஜார்ஜ் ஃபோர்ட் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு. ஸோ in these historic monuments to present in our country. Okay, so are you see the pictures, children? Okay, so are you clear the historical monuments in our country? ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொனுமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர் யூ கிளியர்? செகண்ட் காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா. செகண்ட் கண்ட்ரி நேம் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? கண்ட்ரி நேம் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப் த 7 continents ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்காங்கிறது காண்டினென்ட்டில் இருக்குது, கண்ட்ரியில் இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். ஃபஸ்ட்டு ஏஷியா காண்டினென்ட், செகண்ட் ஒன் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த 7 continents ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இருக்கக்கூடிய 7 continentsல செகண்ட் காண்டினென்ட் வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் the Nile, and the world's largest desert, the Sahara, both are home in Africa. So famous largest Nile, river Nile, and famous desert Sahara, so both present to form in the continent of Africa, in home of Africa. ஸோ இந்த ரெண்டுமே நைல் நதி மற்றும் சகாரா பாலைவனம், டெசர்ட் த சகாரா. ஸோ இது ரெண்டும் எந்த காண்டினென்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. மோர் தென் 50% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கம் ஃப்ரம் த மினரல் ரிச் காண்டினென்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ வேர்ல்டு லெவல் 50% ஆஃப் த கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் we get it from ஆஃப்ரிக்கா காண்டினென்ட். ஓகேவா? ஸோ 50% ஆஃப் த கோல்டும் டைமண்டும் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்லேருந்து தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ see the picture clearly, Sahara, desert of Sahara and Nile river. So this is the Nile river. Are you clear it, children? Clear it, children? So in this lesson we learned 7 continent. So what are the continents, what are the monuments of in our country, and 7 wonders of the world. So in our country India, and second Africa, Sahara and Nile river, Sahara desert. So all these things, are you clear it, children? Okay, I will continue in the next class in the next video. Thank you.